அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ஆசியா. இன்றைய தினம் வீட்டில் எந்த இடத்துல செப்டிக் டேங்க் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் வாயுமூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல எப்போவுமே செப்டிக் டேங்க் வரணும். ஆனால் இப்போ பார்க்கும்போது நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி மூலையில் செப்டிக் டேங்க் போட்டிருக்காங்க. சனி மூலை அப்படின்றது சுத்தமான நம்ம பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் மட்டும்தான் டேங்க் அந்த இடத்துல இருக்கலாம். மற்றபடி செப்டிக் டேங்க் அந்த மூலையிலையும் வரக்கூடாது. அந்த மூலையில் சனி மூலையில் உங்களுக்கு செப்டிக் டேங்க் நீங்கள் போட்டிங்கன்னா நோய் சம்மந்தப்பட்ட விஷயம், கடனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அதே போல் எதிரிகளால் தொல்லை, இந்த ப்ராப்ளம் எல்லாமே செப்டிக் டேங்க் சனி மூலையில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு உருவாகும். அதே போல் நெக்ஸ்ட்டு குபேர மூலை, அது பணம் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல நீங்கள் செப்டிக் டேங்க் போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் அதுவும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் உங்களுக்கு நிற்கவே நிற்காது. அதே போல் முக்கியமானது நெருப்பு மூலை. அந்த நெருப்பு மூலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் நீங்கள் செப்டிக் டேங்க் போட்டிங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் ஏதாவது நோயால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு எல்லாருக்கும் மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாமல் வர்றது, இந்த அமைப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் செப்டிக் டேங்க் போடணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வாயு மூலையில் ஒரு நாளாக பிரிச்சுக்கோங்க. ஒரு சதுரமாக இருக்கோ செவ்வகமாக இருக்கோ எந்த இதுவாக இருந்தாலும் நாளாக பிரிங்க. நாளாக பிரிச்சுட்டு அதில் எந்த மூலை வருது அப்படின்னு சொல்லி வாயு மூலை எந்த பக்கம் வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அந்த மூலையில் நீங்கள் செப்டிக் டேங்க் அமைக்கும் போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. நன்றி, வணக்கம்.